இந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என் பெண்ணை பற்றி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போ தொடங்கிட்டாங்க. ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஒரு தவறான தகவலெல்லாம் போயிட்டுருக்கு. அது தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம். என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும். இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக தான் நான் போராடுறேன். எல்லா பெண்களை பெற்ற தகப்பனும் இதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது சாயங்காலம் வந்து 4 மணிக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் சரியான தகவல் பூராமே சொல்கிறேன். இப்போ என்ன நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அது எல்லாமே முதல்ல சொல்லியிருக்கேங்க. அதான் வந்து பெண் இறந்ததுக்கு சாதாரண வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பெண் ஆடியோலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன், எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல. அதை வந்து போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி கண்மையாக கண்டிக்கணுங்கிறக்காக தான் இப்போ வந்து முதன்மை செயலாளர் கொடுக்குறக்காக வந்திருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெட்டிஷன் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பி கொடுக்குறேன் முறையாக. சரிங்களா? நன்றி. சரி, தயவுசெய்து இதை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ தான் இதை வந்து எங்கள் பெண்ணுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. 300 பவுன் நகை போட்டு 72 லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கி கொடுத்து 2 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் நடத்தி கொடுத்து ஒரு பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க வாட்ஸ்அப்பில். அந்த வாக்குமூலம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்குது. அப்படி இருந்தும் ஒரே ஒரு செக்ஷனில் பதிவு பண்ணி இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் மீது எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுக்கு குழந்தைகளுக்கு இதில் நியாயம் வழங்குவார் என்று நாங்கள் நம்புகிறோம்.